இந்த வருஷம் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த 5ஆம் தேதி தொடங்க போகுதுங்க. ஆகஸ்ட் 5, 2026 பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான நாட்கள் இந்த பட்ஜெட் மீதான விவாதங்கள் நடக்க போகுது. அதை நம்ம கண்கூட பார்க்க போறோம். எல்லாத்தையும் நம்ம லைவ்ல பார்க்க போறோம். அதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்கு. ஆனா இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கும், என்ன புதிய ஒரு நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள், அப்படியே அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்றதை நான் பதிவு சொல்றேன். முதல்ல நம்ம வாங்கிட்டு இருந்த கடனை விட சற்று ஏறக்கூடிய கொஞ்சம் அதிகமாகவே நம்ம கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, கடந்த முறை ஆட்சியில இவங்க விட்டுட்டு போகும்பொழுது கடன் எந்த அளவுக்கு விட்டுட்டு போனாங்களோ அதுக்கு கட்ட வேண்டிய வட்டி அப்படின்றத விட்டு போனாங்க. இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம கூட பார்த்திருப்போம், இவங்க ஆட்சிக்கு வந்த 2 மாசத்துல 22,000 கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த உருட்டுகள்லாம் இருக்குல்ல, இந்த உருட்டுகள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம இவங்க பொத்தி பொத்தி பொக்கிஷமா பாதுகாத்துக்கிட்டு வந்து ரகசியங்கள்ன்றதுனால நம்மளால அதை டக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. முக்கியமா சொல்லணும்னா ஒரு குவார்ட்டர், ஒரு வருஷத்தை 4 குவார்ட்டரா பிரிப்பாங்க. ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லுவோம் இல்லையா, அது குவார்ட்டரா பிரிப்பாங்க, ஃபினான்ஷியல் குவார்ட்டர். அந்த குவார்ட்டருக்கு தேவையான ரெவென்யூ டெபிசிட், அதுக்காக கடன் வாங்குறது அப்படின்றது ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் வாங்குவாங்க. எப்பவுமே அந்த பட்ஜெட் அப்படின்றது அடுத்த வருஷத்தை ஃபோக்கஸ் பண்ணி, இந்த வருஷம் இதெல்லாம் பிளான் இருக்கு, நாங்கள் இதெல்லாம் பண்ண போறோம், இந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளவு ஒதுக்க போறோம், இதுக்கு இவ்வளவு நிதி எங்களுக்கு வருது, இவ்வளவு நிதி தேவைப்படுது, இது பத்தல, இவ்வளவு எங்களுக்கு கடன் தேவை. இதுதான் பேசிக்கா ஃபினான்ஸ் இதுல பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நடக்கிற விஷயம். இதுக்கு மீதான மானிய கோரிக்கைகள், விவாதங்கள் இது எல்லாமே நடக்கும். இப்படி நடக்கும் பொழுது கடந்த ஆட்சியில செஞ்சுக்கிட்டு வந்த பல நலத்திட்டங்கள், அப்புறம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தொடரணும், இதை யாரும் நிறுத்திடக்கூடாது அப்படின்லாம் திமுக பதறிச்சுல. ஸ்டார்டிங்ல நிறைய அறிக்கைலாம் விட்டாங்க, நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்த நல உதவிகள் இதெல்லாம் நிறுத்திடக்கூடாது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் நிறுத்திடக்கூடாது, அது தொடரணுன்றதை மட்டும் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் அப்படின்னு திமுக பெருந்தன்மையா பேசுறவங்கலாம் பேசினாங்கல்ல. அதற்கு காரணம் என்னன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே பல நலத்திட்டங்களை நிப்பாட்டினாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய லேப்டாப்ஸ் நிப்பாட்டினாங்க, ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சைக்கிள்ஸை நிப்பாட்டினாங்க, முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுடைய திட்டத்தின் கீழே மகப்பேருக்கு கொடுக்குற நிதியை நிப்பாட்டினாங்க. அதை தாண்டி ஆதி திராவிடர்கள் நல உதவி அந்த துறைக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை நிப்பாட்டினாங்க, தங்கத்துக்கு தாலி அதை நிப்பாட்டினாங்க. அதோட சேர்ந்து பல விஷயங்களை நிப்பாட்டிட்டு காரணமா கொரோனா மேல பழிய போட்டாங்க. அந்த கொரோனா காலம் முடிஞ்சு எல்லாம் நார்மலைஸ் ஆயிடுச்சு, நாங்கள் ஜிடிபியில் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதையெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு திட்டம் இல்லை. ஏன்னா கொள்ளை அடிக்கிறதுக்கான திட்டம் இருந்தது. எஸ், இந்த ஒரு பட்ஜெட் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டினுடைய நீட்சியாகத்தான் இந்த ஆண்டு பட்ஜெட் வரையறுக்கப்படும். அடுத்த ஆண்டு பட்ஜெட்டுக்குள்ளார ஒரு முழு ஃபினான்ஷியல் இயரை ஆட்சியில இருந்து தாவேகா ஃபேஸ் பண்ணி ஒரு பட்ஜெட்டை கொடுக்கும் பொழுதுதான் அது முழுக்க முழுக்க தாவேகா அரசினுடைய செயல்பாடுகளால் உருவான ஒரு பட்ஜெட்டாக பார்க்கப்படும். ஏன்னா கடந்த ஆண்டுல வாங்கின கடன், அதற்கான கட்ட வேண்டிய வட்டியே லட்சம் கோடி. இவங்க சொன்னாங்களே, இந்த குவார்ட்டருக்கே 22,000 கோடி கிட்ட கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதுல 17,000 கோடி நம்ம வாங்கின கடனுக்கு வட்டி மட்டுமே கட்டணும். இது இவங்க மறைக்கப்பட்ட பல உண்மைகள்ல இதுவும் ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி இந்த பட்ஜெட்ல பெரிய சாராம்சம் என்ன இருக்கும் அப்படின்னா, வேளாணுக்கு தனி பட்ஜெட் கண்டிப்பா அது வருது. ஸோ சமீபத்துல வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் திருப்பதியில கொண்டு போய் அதுல தேவஸ்தானத்துல பூஜை பண்ணிலாம் கொண்டு வர்றாரு. இது என்னடா இதுக்கு பட்ஜெட்டுக்கு சோதனை, தமிழ்நாடு அரசியலுக்கு சோதனைன்னா, இவங்களே எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. இங்கேயே ஐயரை வச்சு பூஜை பண்ணி எல்லாரும் அந்த பூஜை புனஸ்காரம்லாம் முடிச்சு தான் கொண்டு வருவாங்க. ஆனா மற்றவங்க செய்யும்போது மட்டும் ஐயோ அம்மான்னு வாயில வயிற்றுல அடிச்சுக்குவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை. இங்க கொண்டு போறோம், இது சிறப்பா நடக்கணும், இல்லை எந்த தவறும் நடக்கக்கூடாது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற நல்ல வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு போகணும் அப்படின்றது ஒரு வேண்டுதல். கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் வேண்டார்கள், இல்லாதவர்கள் அது வேண்டுவதில்லை. நீங்க எதற்கு வன்மத்தை கொட்டுறீங்க அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா ஏற்கனவே பெரியாருடைய கொள்கைகள்ல கடவுள் மறுப்பை மட்டும் நாங்க கையில எடுக்கல, அது அவருடைய தனி மனித உரிமை சுதந்திரம் அப்படின்றத போர்ட்ரேட் பண்ணி விஜய் அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ இந்த பட்ஜெட்ல முக்கியமா நம்ம எதிர்பார்க்கறது என்னென்ன, நம்மளுடைய விலைவாசிகள் குறையுமா, இந்த பட்ஜெட்டின் மூலமாக ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்த ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்களா, இந்த பட்ஜெட்டின் மூலமாக தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவித்த பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொடுப்பாங்களாம். 1000 ரூபாய் மாசம் கொடுக்கறத 2,500 ஆக்குறேன்னு சொன்னது, அதற்கு பிறகு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதற்கு பிறகு இவங்க சொன்ன அந்த விவசாய கடன் ரத்து, இதெல்லாம் முழுமையா கிடைக்குமா அப்படின்ற பல எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சமீபத்துல மரிய வில்சன் அவர்கள் நிதியமைச்சர் அவர் பேசின ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதன் மூலமா நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த சட்டமன்றம் 3 நாள் முன்னாடி ஒரு லாஸ்ட் செஷன் நடந்துச்சு, ஒரு 3 to 4 days. ஒரு மனசாட்சியே இல்லாதவங்க மாதிரி ஒருத்தர் பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அதை நான் பார்த்தேன். எதுவுமே நடக்காத மாதிரி
பார்ட்டி ஃபண்ட் என்னன்னு தெரியாத மாதிரி அப்படியே என்னது பார்ட்டி ஃபண்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போனாங்க. அதுல ஒருத்தர் இருக்காரு அந்த தொகுதியில ஜெயிச்சவர், அப்படியே என்னது கேட்டு வந்தார். அவருக்கு இந்த மேடை வாயிலாக நான் சொல்லிடுறேன், ஆக்சுவலா ஃபெலிசிட்டேஷன் செரமனி இருந்தாலும் நான் சொல்லி ஆகணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க அட்ரஸ் பண்றேன் ஆர்டர்ல. வரப்போற சட்டமன்றத்துல செஷன்ல நீங்க கண்டிப்பா பாப்பீங்க, ஒரு தனியா ஒரு அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஆடிட்டிங். அந்த ஆடிட்டிங் ஃபைல தாக்கல் பண்றோம், அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு அந்த ஊழல் பட்டியல் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். என்ன நடிப்பு, எங்க தலைவரே நடிப்பு விட்டுட்டு வந்துட்டாங்க. நீங்க என்ன நடிக்கிறீங்க, மரியாதை எல்லாம் முதல்ல பேச கத்துக்காதீங்க. முதல்ல மரியாதை எனக்கு தெரியல, உங்க வளர்ப்பு அப்படி இருக்கு. எங்க தலைவர் ஒரு வார்த்தை அப்படியே அமைதியா அழகா ரெஸ்பான்சிவா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுற தலைவர் எங்க தலைவர். எங்களுக்கு அப்படிதான் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. உங்க பொதுச் செயலாளர் பேசலாம் பாருங்க, பொறுமையா பேசுவாங்க, அழகா பேசுவாங்க, கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். நீங்க பேசுறீங்க ஒரு பேச்சு சிங்குலர்ல பேசுறீங்க, நீங்க என்னதான் அப்படி எங்களை டெம்ப்ட் பண்ணாலும் நாங்க அப்படி பேச போறது இல்ல. ஏன்னா நாங்க ஒரு கோட்பாட்டுல வளர்ந்திருக்கேன் நான் சின்ன வயசுல இருந்து. இந்த பட்ஜெட்ல கடந்த காலத்தினுடைய பல தோண்டி புதைக்கப்பட்ட ஊழல்கள், தோண்டி புதைக்கப்பட்ட முறைகேடுகள், இதையெல்லாம் தோண்டி எடுத்து அன்னைக்கு போட்டு உடைச்சி எதிர்கட்சிகளை வெளியே துரத்த போறாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு போது, சீட்ல தீய வச்சா எழுந்து ஓடிடுவாங்க, அதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. மேபி இவங்க சொல்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்திலிருந்து சொல்ற மாதிரி இந்த இடத்துல பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல பல டெண்டர்கள்ல முறைகேடுகள் வந்திருக்கு. ஓவர் எஸ்டிமேட் போட்டு அரசுக்கு நிதி சுமையை ஏற்றிருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டு வெளிப்படுத்துவாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களை போலவே எனக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது நடந்துருச்சு அப்படின்னா பீக் சினிமா. இவங்க சொல்றாங்கல்ல ஷூட்டிங் நடக்குது சட்டமன்றத்துலன்னு, அந்த ஷூட்டிங் எப்படிப்பட்ட ஷூட்டிங்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல திமுகவினுடைய பழைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றினால் தெரிய வரும் அப்படின்றத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி பட்ஜெட்ல இன்னும் பல அம்சமான தொலைநோக்கு திட்டங்கள் வந்து கண்டிப்பாக செயல்படுத்துறதுக்கான அதற்கான நிதி ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முக்கியமா ஒவ்வொரு துறையும் இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விளையாட்டுத்துறை அதை வச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போர்ட்போலியோ எடுத்து விளையாட்டுத்துறை, இளைஞர் மேம்பாடு, இந்த மாதிரியான ஒன்று. அப்புறம் பொதுப்பணித்துறை, இங்கே போடப்படக்கூடிய சாலைகள், பேட்ச் ஒர்க்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே கணக்கில் வராமல் இவங்க வந்து கொள்ளடிச்சிருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம ஏற்கனவே ஏவா வேலு அவர்கள் கரூர்ல போட்ட ஒரு ரோடை பத்தி நம்ம பேசணும். போடப்படாத ரோடுக்கு அவசர அவசரமா பில்லை பாஸ் பண்ணி பில்லை சாங்ஷன் பண்ணி அமௌண்ட் எடுத்து சுருட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி இன்னும் எத்தனை வேலையை பண்ணி வச்சிருக்காங்க, எத்தனை வேலைகளை இவங்க மாட்ட போறாங்க அப்படின்றது தெரியல. இதெல்லாம் இவங்களுடைய ஊழல் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும். ஆனா முக்கியமா நம்ம விளையாட்டுத்துறை அப்படின்னு வரும்போது காமன்வெல்த் கேம்ஸ்ல இப்போ கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் வந்து மெடல் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா ஓவரால் டேபிள்ல பாத்தீங்கன்னா இந்தியா 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆனா கண்டிப்பா அடுத்த ஒலிம்பிக்ல தமிழ்நாட்டில இருந்து நாங்க மெடல் அடிப்போம் அப்படின்றத ரொம்ப உறுதியா ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காக விளையாட்டு மேம்பாட்டு துறைக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தொகை ஒதுக்கப்படும். அதற்கான வெல்ஃபேர்ஸை வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலுடன் கேஆர்.